பார்வை ஆணையர்கிட்ட பேசுனீங்க, அவர் என்ன சொன்னாரு? இல்லை, இந்த அதிகாரிகளுடைய பேச்சுவார்த்தைங்கிறது வந்து கீழ்மட்டத்தில் பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் வந்து வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்குது, நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது. நீதிமன்ற தீர்ப்புங்கிறது எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து அவங்களுக்கு எப்படி வேணாலும் தோணலாம். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து அந்த நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் அநீதி இழைக்கப்பட்டிருக்குது நாங்கள் நம்புகிறோம். அதனால் வந்து அந்த நீதிமன்றத்திலேயே போய் நாங்கள் பேசி எங்களுக்கான நீதியை நாங்கள் பெற்றுக்குவோம், அதுக்கான டைமை கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். அதை இவங்க கொடுக்க முடியாது நிச்சயமாக. இவங்கெல்லாம் ஒரு சின்ன லெவலில் இருக்கிற அதிகாரிகள். அவங்க வந்து நீதிமன்றம் எங்களை மேலே கண்டெம்ட் போடுதுன்னு சொல்கிறாங்க. நீதிமன்றம் அவங்களுக்கு மேலே கண்டெம்ட் அனுப்புறது உண்மை தான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போய் அவங்க கண்டெம்ட்டை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க வர்றாங்க, வந்து எடுக்கிறதுக்கு வர்றாங்க. ஆனால் அவங்ககிட்ட நாங்கள் அதான் சொல்லியிருக்கோம், நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு ஆனால் முடியாது. இங்கே வந்து இவ்வளவு மக்கள் நீங்கள் போய் ஒரு வீட்டை சீல் வைக்கிறோம்னா எங்கள் எல்லாரையும் தாண்டி, எங்கள் மக்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்கள் போய் சீல் வைக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஆனால் வழக்கு வந்து பால் வந்து நீதிமன்றத்துடைய கோர்ட்டில் இருக்குது, எங்களால் அதை புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் நாங்கள் அதே நீதிமன்றத்தில் போய் எங்கள் தரப்பை சொல்கிறோம். ஏன்னா உரிமையியல் நீதிமன்றத்தில் போய் சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழக்குலேயே பார்த்தீங்கன்னா 16வது பத்தியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, நீதிபதிகளே சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து நாங்கள் உங்களுக்கு எங்கேயுமே சொல்ல வேண்டாம்னு சொல்ல, உங்களுக்கு அக்ரீவ்டாக இருந்ததா, நீங்கள் அக்ரீவ்டு பார்ட்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் ஃபோர்ஸாக எவிக்ஷன் பண்ண வரல, நாங்கள் வந்து உங்களை போய் நீதிமன்றத்தில் திருப்பி உங்களுக்கு அதற்கான வழிமுறைகளை நாங்கள் அலோவ் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வழிமுறைகளை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் அவங்க ஆர்டரில் சொல்கிறீங்களா, நாங்களும் எங்களுக்கான நீதிமன்றங்களில் போய் அந்த உரிமையை கேட்குறோம். அதற்கு ஒரு காலதாமதமாகும், அதை புரிஞ்சுக்குங்க, அதுக்கான டைம் எங்களுக்கு கொடுங்க. இப்படி வந்து ராத்திரியில் எங்களை வந்து பகலில் இப்போ டெய்லியும் ஒரு வருஷமாக வந்து அந்த மக்கள் ஒரு அன்சர்டனிட்டிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. டெய்லி காலையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு சாதாரண மக்கள் இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டில் தூங்குறோம், நாளை காலையில் அந்த வீடு நமக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியாமையே ராத்திரி எப்படி தூங்க முடியும்? அது எப்படி சாத்தியமாகும் நமக்கு? அப்படிதான் இந்த மக்கள் ஒரு வருஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு கரூரில் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது. தமிழ்நாடு முழுக்க ஒரு குறிப்பிட்ட கும்பல், நான் தெளிவாக சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட கும்பல் இந்த ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ராக்கெட் மாதிரி செயல்பட்டு இந்த மாதிரி ஒரு மக்களை வந்து அவங்க வீடுகளில் இருந்து காலி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை செய்கிறாங்க. இவர்கள் வந்து அரசு இயந்திரம் உட்பட அனைத்தையும் முடக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை நாங்கள் கேள்வி கேட்குறோம். கேள்வி கேட்காம இருக்க எங்களால் முடியாது. ஏன்னா இது எங்களுக்கு இருக்கிற ஒரே வாழ்வாதாரங்கிறத நாங்கள் நீதிமன்றத்திற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் மற்ற இருக்கிற அனைத்து அதிகாரிகளுக்கும் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம்.